நண்பர்களே வணக்கம். குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் நாம் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தும் அற்புதமான மகிமைகளை முந்தைய வீடியோக்களில் கண்டறிந்து வருகிறோம் அல்லவா. ஸ்ரீ ராகவேந்திரர் தமது பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதில் கல்பவிருட்சம் என்றும் காமதேனு என்றும் நம் வாழ்விலேயே நிறைய உணர்கிறோம். ஸ்ரீ அப்பனாச்சாரியரின் மகத்தான புகழ்பெற்ற ஸ்லோகம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே நமக்கு நன்கு உணர்த்தும். அத்தகைய ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகள் சிலவற்றை இன்றைய குருவாரத்தில் நம் பக்தி சிந்தனா சேனலின் 83வது வீடியோவின் மூலம் காண்போம் வாரீர். நம்பியோர்க்கு நலமருளும் ஸ்ரீ ராகவேந்திரர். திருப்பத்தூரிலே தங்கியிருக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி ராவிற்கு உளசிநாட்டான் கிராமத்திலே தலைமை ஆசிரியர் உத்தியோகம். திருப்பத்தூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரை பஸ்ஸில் வந்து அங்கிருந்து பள்ளிக்கு சைக்கிளில் செல்வது வழக்கம். பின்னர் பள்ளி முடிந்து சைக்கிளிலே ஜோலார்பேட்டைக்கு வந்து அங்கிருந்து பஸ்ஸில் திருப்பத்தூருக்கு வருவார். இந்த அலைச்சலில் தன் மகன் 5வது வகுப்பு முடித்து 6வது சேர இருந்தபோது திருப்பத்தூரில் உள்ள டோமினிக் சாலியோ மேல்நிலைப்பள்ளியில் சேர்ப்பதற்காக அணுகிய போது அவருக்கு ஏமாற்றமான பதில் வந்தது. மிகவும் தாமதமாகிவிட்டதே, நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப படிவமெல்லாம் கொடுத்து முடிந்துவிட்டதே, பூர்த்தி செய்து திருப்பித் தரும் நாள் நாளையோடு முடிகிறது என்று கூறியதை கேட்டு ஏக்கமாக இருந்தது. எதற்கும் நாளை வாருங்கள், தலைமை ஆசிரியரிடம் சொல்லி பார்க்கலாம். ஆனாலும் அவர் மிகவும் கண்டிப்பானவர் என்று கிருஷ்ணமூர்த்தியின் நண்பரின் உறவினர் கூறியதும், குரு ராகவேந்திரா, விஷயம் கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது, நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே நடக்கட்டும் என்றெண்ணியவாறு வீட்டிற்கு நடையை கட்டினார். விஷயத்தை வீட்டினிலே கூறியதும் அவர் மகன் ராஜ்மோகன் ஒரு சிறிதும் கவலைப்படவில்லை. அப்பா, எப்படியும் எனக்கு குரு ராகவேந்திரர் அந்த பள்ளியிலே இடம் வாங்கி தருவார். நாளை கடைசி தேதி, நம்மிடம் விண்ணப்பம் கூட இல்லையே. எல்லாவற்றையும் குருராஜர் திண்ணமாய் முடிப்பார். மகனின் உறுதி கண்டு கிருஷ்ணமூர்த்தி ராவ் நெகிழ்ந்தார். அதன்படியே அடுத்த நாளும் நிகழ்ந்தது. உறுதியான பக்தி கொண்டு அவர் மீது பாரத்தை போட்டு நடக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். நாம் அடுத்து காண இருக்கும் கமலாகர ஜோஷியின் நிகழ்ச்சியில் கூட இதை போன்ற உறுதிப்பாட்டுடன் ஒருவர் கூட அது அப்படியே நடக்கிறது. இங்கே ராஜ்மோகனுக்கு எப்படி சீட் கிடைத்தது என்று பார்ப்போம். அடுத்த நாள் மீண்டும் அந்த நண்பரை சந்தித்த போது அவர் ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்தார். அதிலே ராகவேந்திரன் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்காகத்தான். ராகவேந்திரன் என்கிற இடத்தில் உங்கள் மகனின் பெயரை போட்டு சீக்கிரம் எடுத்து வாருங்கள் என்றதும், எனக்கு இன்னமும் புரியவில்லை, இந்த படிவம் எப்படி கிடைத்தது என்றார் ராவ். இங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் தன் உறவினருக்காக வாங்கியிருந்த விண்ணப்ப படிவத்தை இன்று திருப்பி தந்துவிட்டார். அவர் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்து உங்களுக்காக எடுத்து வந்தோம் என்றதும் கிருஷ்ணமூர்த்திக்கு நெஞ்சம் சிலிர்த்தது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நுழைவுத் தேர்வு எழுதி அந்த ஆண்டு பள்ளியில் சேர்ந்து சிறந்த மாணவனாக விளங்கினான் ராஜ்மோகன். பார்த்தீங்களாப்பா, ராகவேந்திரரே எனக்கு ராகவேந்திரன்னு பெயர் எழுதின அப்ளிகேஷனை கொடுத்தார் இல்லையா என்ற ராஜ்மோகனை உச்சி மோந்தார் கிருஷ்ணமூர்த்தி ராவ். இதேபோல் வேறொரு நிகழ்ச்சி. அனுதினமும் பள்ளி முடிந்து உளசிநாட்டான் கிராமத்திலிருந்து ஜோலார்பேட்டைக்கு சைக்கிளில் வருவதைப் போல் கிருஷ்ணமூர்த்தி ராவ் வந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல் கூடையிலே சாப்பாட்டு பை, ஜிப் போட்ட பை, சில தஸ்தாவேஜுகள், பணம், பள்ளியின் சாவி போன்றவற்றை போட்டு அதை சைக்கிளின் பின்புறம் வைத்து கொண்டு குருராஜரின் ஸ்மரணையில் சைக்கிளில் பயணித்து கொண்டிருந்தார். முச்சந்தியில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிளை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தால் கூடையை காணவில்லை. மின்சாரம் தாக்கியதைப் போல் அதிர்ந்தார். அடுத்த நொடியே வந்த வழியே பார்த்து கொண்டு ஓடினார். தேடினார், எங்கும் அகப்படவில்லை. குருராஜா, என் உடைமை மட்டும் போகவில்லை, பள்ளியின் சாவி, தஸ்தாவேஜுகள் எல்லாம் போய்விட்டனவே, நான் என்ன செய்ய? இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன் என்று மனம் சோர்ந்து வாழைத்தோப்பை கடந்து ஆலமரத்தை அடைகையில் அங்கிருந்து ஒரு முதியவர் வெளிப்பட்டார். தம்பி, ஏனப்பா முகமெல்லாம் வெளியிருக்கிறது, எதையாவது இழந்து விட்டாயா? ஆமாம், இதோ பார், இதுதானே நீ தொலைத்தது. அதே பை முதியவரின் கையில் இருப்பதைக் கண்டதும் ராவிற்கு நாவெல்லாம் திக்கி திணறியது. வயோதிகம், முகத்திலே வெண்மையான தாடி, அருள் வீசும் கண்கள். முதியவர் சொன்னார், இதோ இதை பிடி, எல்லாம் சரியாக இருக்கிறதா பார். இப்போதே நேரமாகிவிட்டது, இன்னும் வீடு செல்ல வேண்டாமா? இயந்திர கதியில் பையை வாங்கி கொண்டு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு சிறிது தூரம் வந்தவர், அடடா, இந்த பை அவருக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்காமல் விட்டுவிட்டோமே. அந்த கண்களிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்ததே, மீண்டும் போய் பார்த்துவிட்டுத்தான் வருவோம் என்று அந்த ஆலமரத்தடிக்கு ராவ் விரைந்தார்.
அங்கே மரம் மட்டும் முன்னை போல் கிளைகள் அசைய நின்றிருந்தது. அந்த வயோதிகரை காணோம். கண்ணு கெட்டிய தூரம் வரை காணோம். ஆஹா, குருராஜர் போன்ற தோற்றம்! இன்னொரு முறை என்னால் காண முடியுமா? அந்த பாக்கியம் எனக்குத்தான் கிட்டுமா என்று அன்று முதல் இன்று வரை அந்த மரத்தை கடக்கும் போதெல்லாம் ஏங்கியவாறு தான் கிருஷ்ணமூர்த்தி ராவ் சென்று கொண்டிருக்கிறார். இவரைப் போலவே திரு ஜேம்ஸ் என்பவரின் கண்களும் அவரது குருநாதரை தேடிக்கொண்டிருக்கின்றன. மலைமுகடுகளில் பாறை குன்றுகளில் முன்னை போல் தென்படுவாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. இளைஞர் ஜேம்ஸ் சிற்பக்கலையில் நிபுணர், தெய்வீக உருவங்களை செலுக்குவதில் கைதேர்ந்த வல்லுநர். அவரிடம் சுமார் 1.5 அடி உயரத்தில் ஒரு குருராஜர் சிலையை வடிக்கச் சொல்லி கிருஷ்ணமூர்த்தி ராவும் ஜோலார்பேட்டை பால்ராஜும் ஆர்டர் கொடுத்திருந்தனர். திருவண்ணாமலையில் உள்ள ஓய்வு பெற்ற அமீனா திரு சீனிவாசராவ் வீட்டில் 3/4 அடியில் இருந்த சிலையை கண்டு வியந்து அதை சிருஷ்டித்தவரை பற்றி கேட்டபோது கிடைத்த விவரம்தான் ஜேம்ஸ் என்பது. இவர்கள் ஆர்டர் தந்தபோது சிலை வடித்து முடித்ததும் கடிதம் போடுகிறேன் என்றதும் இவர்கள் நண்பர்கள் குழாத்துடன் ஜோலார்பேட்டைக்கு திரும்பினர். சில காலம் கழித்து சிலை தயார் என்று ஜேம்ஸிடமிருந்து கடிதம் வந்ததும் திரு பார்த்தசாரதியுடன் இவர்கள் இருவரும் ஆவலோடு ஓடோடி சென்றனர். சிலையை கண்டனர், மெய் மறந்தனர். இவர்கள் சொன்ன அளவை விட சற்று உயரமாகவே ராயர் அமைந்திருந்தார். கண்களிலே ஆனந்தமும் கண்ணீரும் போட்டி போட்டு பிரவகித்தன. இந்த சிலையை வடித்ததால் எனக்கு ஒரு மகத்தான பாக்கியம் கிட்டியது என்றார் ஜேம்ஸ். மீண்டும் அவரே தொடர்ந்தார். நான் சிலை அமைக்க கற்களை தேடி மலைக்கு சென்றேன். பல கற்களை தேடியும் ஒன்றும் மனதிற்கு பிடிபடவில்லை. நீங்கள் சொன்ன அளவும் வரவில்லை. என்ன செய்வது என்று தவித்த போது நான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என் குருநாதரே அங்கு வந்தார். அவர், இந்த பாறை சரியில்லை, அந்த கல்லை எடுத்துக்கொள், மிகவும் நன்றாக அமையும், சிற்பசாஸ்திரப்படி நன்றாக இருக்கிறது என்றார். அவர்கள் 1.5 அடியில் கூறியுள்ளார்கள். இது பெரிதாய் உள்ளதே என்றதும், உயரம் முக்கியமல்ல, உருவம்தான் முக்கியம். நான் சொல்கிறேன், ராயரின் உருவத்தை இதில் அமை என்று கூறி சற்றைக்கெல்லாம் மறைந்து விட்டார். நான் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்று ஜேம்ஸ் உணர்ச்சிகரமாய் சொன்னதை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி, பால்ராஜ், பார்த்தசாரதி மூவரும் சிலையாயினர். பின்னர் ஜோலார்பேட்டைக்கு எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்போது பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. முன்பு அதினியிலே ஒரு லிங்காயதர் கடவுள் பற்றில்லாது பின்பு குருராஜர் மேல் பக்தி பூண்டு வாழ்நாளின் கடைசி பகுதியை தம்புரா வைத்து கொண்டு கழித்தாரே, அதே போல்தான் இந்த கமலாகர ஜோஷியும். முதலில் நாத்திகராய் திகழ்ந்தார். படிப்பினில் சிறந்த ஜோஷி பின்னர் எப்படி ராகவேந்திரர் பக்தர் ஆனார் என்பதை அணு அணுவாய் காணப்போகிறோம். நம்பிக்கையற்றவர்க்கும் அருள்கின்ற குருராஜர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன்னை நம்பியவருக்கு எப்போதும் குறை வைத்ததில்லை. பரிபூர்ண பக்தியுடன் வந்திருப்போருக்கு கால நேரம் பார்த்திருந்து கருணை செய்ய தவறியதில்லை. சிலருக்கு சில சமயங்களில் கைமேல் பலன் கிடைக்கவில்லையே என்ற கலக்கம் ஏற்படும். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் கவனத்தில் வைத்திருந்து தக்க சமயத்தில் நிச்சயம் கை கொடுப்பார். தன்னையே கதி என்று நம்பியவர்களுக்கு அருள் பாலிப்பதை விட தன்னை சரணடைந்தவர்கள் மற்றவர்களிடம் ஸ்ரீ சுவாமிகளை பற்றி சொல்லி, ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பு, உனக்குள் ஏற்படும் மாற்றத்தை பார் என்று அத்தாட்சி கொடுக்கிறார்களே, அந்த அத்தாட்சி பொய்த்து போக வைக்க மாட்டார். அதை நிறைவேற்றியும் வைப்பார். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பழைய பக்தர்களுக்கு அருள்வதை காட்டிலும் அவரால் நம்பிக்கையூட்டப்படும் புதியவர்களுக்கு உடனடியாக அருள் பாலித்து விடுவார். இதற்கான உதாரணங்களை 100கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். கமலாகர ஜோஷி என்பார் ஒரு அந்தணர். அந்தணர்களில் பெரும்பாலானோருக்கு மிதமான அல்லது அதீதமான தெய்வ பக்தி இருப்பதுண்டு. தீவிரமான பக்தி இல்லாவிடனும் கூட ஏதோ நம்மையும் மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை பலருக்கு இருப்பதுண்டு. விதிவிலக்காக கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்தணர்களும் இருப்பதுண்டு. இந்த கமலாகர ஜோஷி விதிவிலக்கு வகையை சேர்ந்தவன். கடவுளை வெறுப்பதோடு மட்டுமின்றி கடவுளை நம்புபவர்களையும் ஏளனம் செய்வான். ஆனால் படிப்பிலே அசகாய சூரன். சக மாணவர்களிடையே வாக்குவாதம் வருகையில் கமலாகர ஜோஷியின் மதிப்பெண்களால் பதில் பேச முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். கமலாகர ஜோஷியின் உடன் பயில்பவர்கள் தமக்குள்ளாகவே இது குறித்து பேசிக்கொள்வதும் உண்டு. நாம் கவனமாக பாடங்களை படிக்கிறோம், கடவுளை தொடுகிறோம், கருத்தூன்றி படிக்கிறோம். ஆனால் கமலாகர ஜோஷியும் நமக்கு ஈடாகவோ சில சமயம் அதிகமாக கூடவோ மதிப்பெண்களை பெற்றுவிடுகிறானே, எப்படி என்று எண்ணிக்கொள்வர். அது குறித்து கமலாகரிடம் கேட்டால், என் கவனத்தை அனாவசியமாக கடவுள் மீது திருப்பி காலத்தை வீணாக்குவதில்லை, அதுதான் காரணம் என்பான். அதன்படியே அந்த ஆண்டு MA LLBயில் தனக்கு நன்கு தேர்ச்சி பெற்றான். அதை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று தன் தாய் தந்தையரிடம் சொன்னபோது அவர்களும் மறுக்கவில்லை. தன் மகனுக்கு கடவுள் பக்தி இல்லையே என்ற ஏக்கம் உள்ளுக்குள் இருந்தாலும் அவன் தன் கடமையில் சரிவர இருப்பதைக் கண்டு அதையும் மறக்கலாயினர். தன் மகனின் விருப்பப்படியே சிறப்பான விருந்திற்கும் ஏற்பாடு செய்தனர். கமலாகர ஜோஷி ஆனந்தத்தின் எல்லையில் இருந்தான். அவன் கொள்கையை பற்றி சரியாக தெரியாதவர்கள் அவன் கைகளை குலுக்கும் போது, கடவுள் புண்ணியத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேறியிருக்கிறாய், வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினால் உடனடியாக சிரித்து கொண்டே பதில் தருவான். கடவுள் புண்ணியத்தில் அல்ல, என் கடின முயற்சியினால்தான் என்பான். அவர்களும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சிரித்தபடியே சென்று விடுவார்கள்.
கமலாகர ஜோஷியும் வெளிக்காக சிரித்தானே தவிர இதேபோல் பலரும் பாராட்டியதால் உள்ளுக்குள் கடுப்பாகி போனான். ஏனடா இந்த நிகழ்ச்சிக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரையும் அழைத்தோம் என்றாகிவிட்டது. எப்படியோ வந்திருந்த அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கமலாகரும் அவன் தாய் தந்தையரும் விழுந்து விழுந்து உபசரித்தார்கள். ஏனப்பா ஜோஷி, நீயும் எங்களோடு சாப்பிடக்கூடாதா? அதெப்படி, நான் தானே விருந்து கொடுக்கிறேன், உங்களையெல்லாம் கவனித்து விட்டுத்தான். டேய், சீக்கிரம் சாப்பிட்டுடா, விருந்து ருசிக்கு எல்லாம் தீர்ந்து மருந்துக்கு கூட உனக்கு இல்லாமல் போயிட போகுது. சாப்பாடு அவ்வளவு சுவையாகவா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்படியாக விருந்து முடிந்து அனைவரும் விடைபெற்று சென்றனர். கமலாகர ஜோஷியும் அவன் தாய் தந்தையரும் மற்றும் சாப்பிடாமலிருந்த ஒரு சிலரும் கடைசியாக உணவருந்த அமர்ந்தனர். அப்பாடா, பகவான் புண்ணியத்தில் விருந்து அமோகமாக அமைஞ்சது. அதெப்படிப்பா பகவான் புண்ணியம்? நல்ல தரமான சாமான்களை வாங்கி தந்தீங்க, நல்ல சமையல்காரர்களை வச்சிங்க, பணத்தையும் தாராளமாக செலவழிச்சிங்க, அதனால தான் சிறப்பாக அமைஞ்சது. சரி சரி, அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறதை விட்டுட்டு சாப்பிட்றதை பாருங்க என்று ஜோஷியின் தாயார் பொய்க்கோபத்தோடு பெருமை பொங்க கண்டித்தார். கமலாகர ஜோஷியும் மற்றையோரும் நன்கு உணவருந்தினர். ஆனால் சற்றைக்கெல்லாம் கமலாகர ஜோஷி உண்ட உணவு அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான். சரியான தூக்கமின்மையும் அலைச்சலுமே காரணம் என்று கருதி ஜோஷியும் அவனது பெற்றோரும் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிள்ளைக்கு திருஷ்டி பட்டிருக்கும், அது இப்படி கழிந்துவிட்டது என்று ஜோஷியின் தாயார் தனக்குள்ளே நினைத்து கொண்டார். ஆனால் அடுத்த நாளும் இப்படியே ஆகியது. நன்கு தன் மகனை ஓய்வெடுக்கச் செய்தனர். ஆயினும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் உண்ட உணவு அனைத்தும் வாந்தியாக வெளிவரவே அவர்களுக்குள் பயம் கவ்வ துவங்கியது. மிகச்சிறந்த மருத்துவர்களிடம் கொண்டு காட்டினர். ஒரு சில வேளை உணவு தங்குவதைப் போல் இருக்கும், ஆனால் மீண்டும் மருந்தும் வாந்தியாகி போனது. நிலைமை இப்படியே போனால் இருக்க இருக்க துரும்பாகி போவானே என்று பெற்றோர் மருகினர். என்ன டாக்டர், இந்த நோயை சரி செய்யவே முடியாதா? என் பிள்ளையை முன்னை போல் கலகலப்பாக பார்க்கவே முடியாதா? தாயார் கதறினார். கவலைப்படாதீர்கள் அம்மா, நாங்களும் எங்களால் முடிந்த மட்டும் மருந்து மாத்திரைகள் கொடுத்து தானே வருகிறோம். எதற்கும் கடவுளையும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று டாக்டரின் பதிலால் மேலும் கதறினர். அந்த நேரத்திற்கு அவர்கள் இல்லத்திற்கு ஒரு அந்தணர் வந்தார். அவரிடம் ஜோஷியின் பெற்றோர் தன் மகனின் நிலை குறித்து கூறியதும், இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் மகனை அழைத்து கொண்டு மந்திராலயத்துக்கு சென்று சேவை செய்யுங்கள், கைமேல் பலன் கிடைக்கும் என்றார். சுவாமி, நாங்கள் தயார், ஆனால் எங்கள் மகன் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கூறி அவனது நாத்திக கொள்கைகளையும் கூறினர். நான் சம்மதிக்க வைக்கிறேன் என்றவாறு கமலாகர ஜோஷியிடம் அந்த அந்தணர் வந்தார். கமலாகர், நீ பட்டம் பெற்றமைக்காக எனது வாழ்த்துக்கள். நீ கருத்தூன்றி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாய். கடவுள் உனக்காக மதிப்பெண்களை தரவில்லை, நீயாகவே நன்கு எழுதி பெற்றிருக்கின்றாய். அதற்காக மீண்டும் உன்னை வாழ்த்துகிறேன் என்று அந்த அந்தணர் சொன்னதும் தனக்கு சாதகமாக வார்த்தைகள் வருவதால் கமலாகர ஜோஷி நிமிர்ந்து அமர்ந்தான். அந்தணர் மேலும் தொடர்ந்தார். உன் பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை நன்கு படித்தாய். அதில் உள்ளவற்றிலிருந்துதான் உனக்கும் கேள்விகள் வந்திருக்கும். நீயும் எழுதியிருப்பாய். அதேபோல் மருத்துவத்துறையில் பயில்பவர்களுக்கும் நமக்கு என்னென்ன வகையான வியாதிகள் வரும், எதனால் வரும், அதை எப்படி போக்கலாம் என்பதையெல்லாம் நன்கு படித்து பட்டம் பெற்றுத்தானே வைத்தியம் செய்கிறார்கள் இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது திடீரென்று உனக்கு ஏற்பட்ட இந்த வியாதியை ஏன் அவர்களால் குணமாக்க இயலவில்லை? பணம் செலவழித்தீர்கள், நல்ல சமையல்காரர்களை அமர்த்தினீர்கள், அதனால் விருந்து சிறந்தது என்றாய். இப்போதும் உன் பெற்றோர் தேவைக்கு அதிகமாகவே செலவழித்து வருகிறார்கள், நல்ல மருத்துவர்களிடம்தான் காண்பிக்கிறார்கள். ஆனாலும் உன் நோய் குணமாகவில்லையே, இது ஏன்? எனக்கும் புரியவில்லை. அதனால் தான் சொல்கிறேன், உனக்காக இல்லாவிட்டாலும் உன் பெற்றோருக்காக உன் கொள்கைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர்களுடன் மனமாற்றத்திற்காகவேனும் இடமாற்றம் செய்துதான் பாரேன். மந்திராலயத்திற்கா? ஆமாம், நீ படித்து பட்டம் பெற்றாய். எழுத்தறிவில்லாத படிப்பு வாசனையே இல்லாத ஆடு மாடு மேய்த்த வெங்கண்ணா ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் திவான் வெங்கண்ணாவாக சிறப்பாக பணி புரிந்ததற்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, நீயும் அவற்றை புரட்டி பார்க்கலாம். எனினும் உன்னை நான் பக்திமானாக மாறச் சொல்லவில்லை. வெறுமனே மந்திராலயம் மட்டும் சென்று வா. அங்கே நீ ஸ்ரீ ராகவேந்திரரை தொழ வேண்டாம். அந்த துங்கபத்ராவில் ஸ்நானம் மட்டும் செய். துங்கையிலே குளிப்பது கூட ராகவேந்திரருக்காக அல்ல. தினமும் வீட்டில் நீ குளிக்க மாட்டாயா? அதுபோல் துங்கையிலே நீராடு. துங்கபத்ராவிலே மனிதர்களைப் போல் மற்ற ஜீவராசிகளும் குளிக்கின்றன. அங்கே குளிப்பவர்கள் எல்லோரும் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக குளிப்பதில்லை என்று சொல்லி சற்று இடைவெளி விட்டு, என்ன சொல்கிறாய்? கமலாகர ஜோஷியின் மனத்தில் லேசான சலனம் ஏற்பட ஆரம்பித்தது. நமது நாத்திகவாதத்திற்கு குந்தகம் ஏற்படாமல் சென்றுதான் வருவோமே என்ற சிந்தனை அரும்பலாயிற்று. சரி, உங்கள் சொற்படியே மந்திராலயத்திற்கு வருகிறேன். என்னை எந்த விஷயத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கமலாகர ஜோஷி கூறியும் அதன்படியே நடப்பதாக கூறி தன் மகனை அழைத்து கொண்டு மந்திராலயத்துக்கு புறப்பட்டனர் அவன் பெற்றோர். மந்திராலயத்தில் காலடி எடுத்து வைத்ததும் கமலாகர ஜோஷிக்கு மந்திராலயம் அப்படியொன்றும் பிரமாதமானதாக தெரியவில்லை. தங்கும் அறை எடுத்து தங்கினர். தன் மகன் பொருட்டு சேவை செய்ய அவரின் பெற்றோர் சங்கல்ப சேவைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தனர். அடுத்த நாள் காலை சீக்கிரமே எழுந்து மூவரும் துங்கையிலே குளித்து முடித்து பிருந்தாவனத்திற்கு வந்தனர்.
ஜோஷியின் பெற்றோர் பக்தி பரவசத்தோடு ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுதபோது ஜோஷி மட்டும் மனத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் தீர்த்தத்தை கூட வாங்காமல் வெளியில் வந்தான். பெற்றோர் பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய இவன் ஒரு ஓரமாக அமர்ந்து வேறு சிந்தனைகளில் மூழ்கியிருந்தான். பஞ்சாமிர்த அபிஷேகமும் துளசி அர்ச்சனையும் ஸ்ரீ மூலராமர் பூஜையும் கூட இவன் மனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. மகாமங்களாரத்தி முடிவுற்றதும் அனைவரும் தீர்த்த பிரசாதத்திற்கு போதனத்திற்கு சென்றனர். அந்த சாதத்தை பார்த்ததுமே கமலாகர ஜோஷிக்கு வெறுப்பாக இருந்தது. அது மந்திராலய பிரசாதம் என்பதால் அல்ல, இதை சாப்பிட்டாலும் வாந்தியாக வந்துவிடுமே என்ற அச்சத்தினால் தான் வெறுப்பு ஏற்பட்டது. தாய் தந்தையர் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் உண்ண மறுத்த போது பிருந்தாவன சிப்பந்திகளின் கட்டாயத்தின் காரணமாக அரைமனத்துடன் உணவருந்து அமர்ந்தான். நீண்ட நாள் பசி, வாய்க்கு ருசியான உணவு உண்ண உண்ண உள்ளே இறங்கிக் கொண்டே இருந்தது. பசியின் காரணத்தால் அவனது கொள்கைகளும் நினைவுக்கு வரவில்லை. வேண்டிய மட்டும் உண்டு எழுந்தான். பின்னர் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்று எப்போது வாந்தி வருமோ என்று அதையே எதிர்பார்த்திருந்தான். நிமிஷங்கள் மணியானது. எந்தவித இன்னலும் இல்லை. அன்றிரவு நிம்மதியாக தூங்கினான். அடுத்த நாளும் உணவுண்டான். அதற்கடுத்த நாளும் தொடர்ந்தது. கமலாகர ஜோஷிக்கு ஒன்றுமே புரியவில்லை. நமக்கொரு வியாதி வந்து அதை தீர்த்து வைத்த மருத்துவரை அவர் பணம் பெற்றே சேவை செய்திருந்தாலும் கூட அவருக்கு நம் நன்றியறிதை சொல்கிறோமே. ஆனால் இந்த ராகவேந்திரருக்கு நாம் என்ன செய்தோம்? தினம்தோறும் போதனம் அளித்ததோடு என் வியாதியையும் குணமாக்கிய ஸ்ரீ ராகவேந்திரருக்கு எந்த விதத்தில் நன்றி கடன் செலுத்தப் போகிறோம் என்ற எண்ணம் முதலாக அவன் நெஞ்சில் அரும்பத் தொடங்கியது. இதன் பின்னர் கமலாகர ஜோஷி தீவிர ராகவேந்திர பக்தி ஆனதோடு ஒரு மண்டலம் மந்திராலயத்தில் தங்கி சேவை செய்து திரும்பினான். இதன் பின்னர் வக்கீலான கமலாகர ஜோஷி மேஜிஸ்ட்ரேட்டாய் பணிபுரிந்து பின்னர் ஜில்லா ஜட்ஜாகவும் பதவி உயர்வு பெற்று சிறந்து விளங்கினார். இதே போன்று இந்த நிகழ்ச்சி 1939-40 நிகழ்ந்தது. இதே போன்ற ஒரு அன்பர் நாத்திகம் என்றால் நாத்திகம் நாத்தழும்பேறும் அளவுக்கு நாத்திகம் பேசி வந்த அந்த அன்பர் தற்போது நாட்கணக்கில் கூட அமர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் புகழை கதாகாலட்சேபம் செய்து வருகிறார். கொஞ்சம் கூட பக்தி இல்லாத தம் நண்பரின் வற்புறுத்தலால் மந்திராலயம் செல்கையில் உயிர் போகும் அளவுக்கு காய்ச்சல். அந்த நேரத்தில் தான் குரு ராகவேந்திரா, என்னை இந்த இக்கட்டிலிருந்து உயிர்ப்பித்தால் என் உயிர் போகும் வரை உன் நாமத்தை உச்சரிப்பதையே என் முழுமூச்சாக கொள்வேன் என்று சபதம் எடுத்து அதன்படி பக்தி பிரவசனங்களை மிக நேர்த்தியாக செய்து வந்தார். ராயரே இவருக்கு பிரத்யட்சமானார். இவர் ஜோஷியைப் போல் அந்தனரும் அல்லர், தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். யார் இவர்? இவர்தான் ஜோலார்பேட்டை பால்ராஜ். இதை இன்னும் கூட ஸ்ரீ ராகவேந்திரர் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மற்றையோருக்கு கொடுக்கும் வாக்கை காப்பாற்றுவதில் ஒருபோதும் தவறியதில்லை. இதை இன்னும் கூட தர்க்கதியில் எளிமையாக சொல்லலாம். அதாவது பூலோகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் அவதாரமான பிரகலாதர் தன் தந்தை ஹிரண்யகசிபுவின் கட்டளைக்கு கட்டுப்படாமல் ஸ்ரீ நாராயண நாமத்தை சொல்லி எல்லா இன்னல்களிலிருந்தும் தப்பித்ததும் ஹிரண்யகசிபுவுக்கு ஆத்திரம் தாழவில்லை. அடே, நீ சொல்லும் நாராயணன் எங்கேடா இருக்கிறான்? அவர் இல்லாத இடமென்று ஒன்று இருந்தால்தானே இருக்கும் இடத்தை சொல்ல முடியும். அப்படியானால் இதோ இந்த தூணில் இருப்பானா, அந்த தூணில் இருப்பானா என்று மாற்றி மாற்றி ஹிரண்யகசிபு கேட்டபோது இருப்பார் என்று பிரகலாதன் சொல்ல பகவானும் பிரகலாதனின் சொல்லுக்காக எந்த தூணிலும் இருப்பார் என்று திடமாக சொல்லியதால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் பகவானும் ஒவ்வொரு தூணுக்காக ஹிரண்யன் காட்டின தூணுக்குங்களுக்கெல்லாம் மாறி மாறி ஓடினார் என்று தர்க்க ரீதியில் கூறுவார்கள். பிரகலாதரின் வார்த்தைக்காக, அதாவது ஸ்ரீ ராகவேந்திரனின் வார்த்தைக்காக பகவான் அன்று அதன்படி நடந்தார். இன்று தனது தூய்மையான பக்தரின் வாக்குக்காக ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பு நடக்கும் என்ற வார்த்தைக்காக நம்பாதவர்க்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்து விடுகிறார் என்று சொல்வார்கள். இது நியாயமான வாதம்தானே. கமலாகர ஜோஷியும் முதலில் எதற்கும் அசியவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வந்த அந்தணர் ஒருவர் தந்த திடமான நம்பிக்கையை ஸ்ரீ ராகவேந்திரன் நிறைவேற்றி வைத்தார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். மன அமைதியிலே மந்திராலயம் செல்லுங்கள், கிடைக்கும் என்று கூறியதை கேட்டு தென் அமெரிக்காவிலிருந்து ஓடோடி வந்தவருக்கு அது கிடைத்தது. உடல் உபாதையா சரியாகவில்லையா, மந்திராலயம் செல்லுங்கள், அது தீரும் என்பதை நம்பிய ராமநாதன் செட்டியாருக்கு அது தீர வழி கிடைத்தது. அதற்கான சாட்சி தான் செட்டியார் அளித்த மந்திராலய வெள்ளி ரதம். மல்லப்ப சிந்தே பெரும் பணக்காரர். ஆனால் அவருக்கு தீராத வயிற்று வலி. ஸ்ரீ ராகவேந்திர அருளால் அது தீர்ந்து அதற்கு ஈடாக தானே விரும்பி மந்திராலய முன்மண்டபத்தை கட்டி கொடுத்தார். இதுவும் ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர் காலத்தில் நடந்தது. வரலாற்றில் நிலைத்துவிட்ட பிரத்யட்சமாக நமக்கு தெரியும் அந்த முன்மண்டபம் எழுந்த அற்புதத்தை விளக்கமாக அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். மல்லப்ப சிந்தேவின் பாக்கியம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். மல்லப்ப சிந்தேவோடு ஸ்ரீ ராயரின் அனுகிரகம் நிற்கவில்லை. சமீபத்தில் கூட அவரின் குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிட்டியிருக்கிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.
ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஹரி ஓம்.